உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. மகர ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு 7 நாட் சனியில் சனி வக்ரத்தில் இருக்குது. அவர் ரிலீஸ் ஆகும்போது குரு வக்ரம் ஆகிறாரு. 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026. இந்த காலகட்டம் உங்களுக்கு கெட்ட இடத்துலேருந்து குரு வக்ரம் ஆகிறதுனால முதல் நிலை என்ற 11 நவம்பர் 2025 உங்களுக்கு 18 அக்டோபர் 2025 நல்லாவே இருக்கும். நோயில் விழுந்தவர்கள் கூட எழுந்து கொள்ளலாம். உங்கள் சூப்பர் ஸ்டார் கூட அதே தான். ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி, அவருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்ததுன்னா சனி வக்ரத்தில் கொடுத்தாருன்னு வைங்க. ஏன்னா சனி வக்ரம் 27 நவம்பர் 2025 வரலாம் அவருக்கு உயிர்கண்டம் இருக்குன்ற அந்த உயிர்கண்டத்தில் இது கொஞ்சம் காப்பாற்றி விடுன்ற இந்த குரு வக்ரம். ஏன்னா கெட்ட இடத்துல இருந்து நான் வக்ரம் ஆகிறதுனால அவருக்கு அப்படி லைஃப் த்ரெட் வந்தால் கூட முதல் நிலையில் காப்பாற்றப்படுவார். எப்போ அது சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த், அவர் மட்டும் இல்லை, சூர்யா, லாட்டரி டிக்கெட் மார்ட்டின், பிறகு பருத்தி வீரன் சரவணனுக்கு நேரடியாக கொஞ்சம் ஜாதகம் சொல்லியிருக்கேன் நான். அவரும் மகர ராசி. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஹெல்த்து கெட்டிருந்தா ஹெல்த்து, வெல்த்து கெட்டிருந்தா வெல்த்து, ரெண்டுமே கெட்டிருந்தா ரெண்டுமே இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு பலமானதுனாக்கா அப்படி தலைக்கு தலைப்பாடு போய் இதில் ஏஜும் பார்த்துக்கணும். இதில் ஏஜில் அதிகமாக மூத்தடிக்கிறாக இருக்கிறது ரஜினிகாந்த். அதனால் அவர் மேலே தான் அதிகமாக கை வைக்கும். கோள்கள் எப்பவுமே பலவீனமானவங்களை தான் தட்டும் ஹெல்த்தில். இப்போ அவர் ஏற்கனவே அந்த வயோதிகம் இருக்கிறனால அவர் தான் இதில் அதிகமான த்ரெட்டுக்குள்ளாகிறாரு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த். அதனால் அவரும் எச்சரிக்கை அந்த பதிவை பார்த்தாக்க அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த குரு வக்ரத்தில் முதல் நிலை மகர ராசி அன்பர்களுக்கு 11 நவம்பர் 2025 முதல் 18 அக்டோபர் 2025 நல்ல காலம். நோயில் விழுந்தவன் எழுந்து கொள்வான், கடனில் விழுந்தவன் கூட தப்பிச்சிருவான், விபத்தில் மாட்டினவன் கூட பெரிய அளவில் உயிர் ஆபத்து இருக்காது. ஆனால் அது அடுத்தது வருது பாருங்க. 18 அக்டோபர் 2025 2வது நிலையான 5 டிசம்பர் 2025 அதுவும் நல்ல நிலை. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், கடன் பைசலாகும், வழக்குகளில் வெற்றி வரும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ராடன தரிசனங்கள், அப்படி பள்ளிவாசல், அப்படியே மெக்கா மெதினா, அதுக்கப்புறம் அப்படியே ஜெருசலம் அப்படின்னு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எல்லா அவங்க மதத்தை சார்ந்தவங்களும் ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கும். 3வது நிலையான 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 மீண்டும் பழைய கொரடி கதவை திரடி. மீண்டும் வழக்கு, மீண்டும் நோய், மீண்டும் விபத்து, மீண்டும் சிறைவாசம் கூட கொடுத்துரும் சில பேருக்கு. அந்த 3வது நிலையில் 5 டிசம்பர் 2025 நமக்கு 11 மார்ச் 2026 உங்களுக்கு சிறைவாசம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. அப்போ தான் உங்கள் சூப்பர் ஸ்டார் எச்சரிக்கையாக இருக்கணும், நடிகர் சூர்யாவும் எச்சரிக்கையாக இருக்கணும், நடிகர் சரவணன், பருத்தி வீரன் அவரும் எச்சரிக்கையாக இருக்கணும், லாட்டரி டிக்கெட் மார்ட்டினும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பதிவை பார்த்தாக்கா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், விழிப்புணர்வு பதிவாகத்தான் சொல்கிறோம். ரைட். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.